ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு என்ஜாய் டேஸ்டி. இன்னைக்கான லன்ச் ரெசிபி என்ன அப்படின்னா கீ ரைஸ், சிக்கன் சால்னா அண்ட் க்ரீன் சட்னி. திஸ் இஸ் மை மோம் ஸ்பெஷல். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீ ரைஸ்க்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 3 to 4 டேபிள் ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆயில் வேணால் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே. ஆனியன் வந்து சேர்த்துக்கோங்க. ஆனியன் சேர்த்துட்டு ரொம்ப வந்து ஆனியனை வதங்க வேணாம், லைட்டாக வதங்கினாலே போதும். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 3 to 4 டேபிள் ஸ்பூன் நீங்கள் தாராளமாகவே ஆட் பண்ணலாம். ரொம்பவே அந்த ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, தக்காளியை நீங்கள் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கீ ரைஸோட அந்த கலர் மாறிடும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் க்ரீன் சில்லி, கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வந்து இதை வதங்கிக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறம் கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி கர்ட் வந்து எங்கள் அம்மா வீட்லேயே ஊற்றி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கர்டு தான் நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வெளியில் கடையிலேருந்து வாங்குறதா இருந்தாலும் ஓகே. முக்கியமான விஷயம் என்னென்னா, கர்ட் சீக்கிரமாக வீணாகாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த செராமிக் ஜாரில் வந்து நீங்கள் கர்டை வந்து போட்டு வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த நாங்கள் கல்லுப்பு தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ நான் இங்கே இன்றைக்கி 1 கப் ரைஸ்க்கு வந்து 2 கப் தண்ணி எடுத்துருக்கோம். ஸோ நீங்களும் அதே அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ தண்ணி போட்டு மூடி வச்சுட்டு இதை நல்லா கொதி வரும்போது ரைஸ் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ரைஸ் எடுத்து நீங்கள் நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிண்டி மூடி வச்சு அதை நீங்கள் திறந்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பொலன்னு இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து மில்க் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ வந்து 3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். கீ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து அப்படியே பரப்பி விட்டுட்டு கொத்தமல்லி, புதினாவை எடுத்து அப்படியே வந்து அழகாக அது மேலே தூவி விட்டுட்டு இது வந்து நீங்கள் வந்து இப்போ தம் போட்டுடணும். ஸோ தம் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்து அதை மேலே வச்சு அது மேலே தட்டு வச்சு கீழே வந்து ஏதாவது பழைய தோசைக்கல் ஏதாவது இருந்துச்சுன்னா அது மேலே வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மேலே வந்து ஏதாவது வெயிட், ஏதாவது தண்ணி இல்லை ஏதோ ஒரு வெயிட் வந்து வச்சு தம் விட்டுறணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், சூப்பரான கீ ரைஸ் அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதோட ஸ்மெல் வேறு லெவலில் இருந்துச்சு. வீடே மணக்கிற அளவுக்கான ஒரு கீ ரைஸ் ரெசிபி இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சிக்கன் சால்னா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். சிக்கன் சால்னாக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஆனியன், டொமேட்டோ, கொத்தமல்லி, புதினா, க்ரீன் சில்லி, அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் வந்து இன்னொரு பேஸ்ட் என்ன அப்படின்னா டொமேட்டோ அண்ட் ஆனியன் அரைச்சி ஒரு பேஸ்ட் அடிச்சிருக்கோம். வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வந்து அதை வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 3 டேபிள் ஸ்பூன் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அந்த ஸ்மெல் வந்து போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ ஆட் பண்ணுங்கள். டொமேட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த டொமேட்டோவும் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அந்த ஆனியன் அது எல்லாமே சேர்ந்து ஒரு மிக்ஸ் ஆகும்போது அந்த ஃப்ளேவரே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் க்ரீன் சில்லி, கொத்தமல்லி, புதினா இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கான ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் என்ன மிளகாத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், அப்புறம் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு இதை இந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கனில் வர மாதிரி நல்லா வந்து இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த தக்காளி, வெங்காயம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த பேஸ்ட் வந்து நீங்கள் தக்காளி, வெங்காயம் அரைச்சி நீங்கள் போடும்போது அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து தேவையான அளவுக்கு கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டு அது கொஞ்சம் நல்லாவே வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து
கோரியண்டர் பவுடர், அதாவது மல்லித்தூள் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த சக்தி சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு சும்மா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் வர அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கர்டு வந்து ஆட் பண்ணுங்கள். கர்டு வந்து தேவையான அளவுக்கு ஒரு 4 டீஸ்பூன் கர்டு வந்து ஆட் பண்ணி அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக நெக்ஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொஞ்சம் வந்து கொதி வரும். அந்த கொதி வரும்போதே வந்து அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு, காரம் இது எல்லாமே டேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதை மூடி வச்சுட்டு, ஸோ அந்த கேப்பில் வந்து நம்ம இது கோகோனட் இருக்கு இல்லையா, அது நல்லா மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி இது வந்து அந்த கொதி வரும்போது என்ன பண்ணுங்கள், இது அந்த பேஸ்ட் எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி, புதினாலாம் போட்டு அதை அப்படியே வந்து மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பரான சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கோகோனட் போடும்போது அந்த கீ ரைஸ்க்கு அந்த கொஞ்சம் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட கோகோனட் வேணாம் அப்படின்னா நீங்கள் கோகோனட் மில்க் வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேரெக்டாக வந்து இந்தமாதிரி கோகோனட் பேஸ்ட்டாக அரைக்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த க்ரீன் சட்னி, ஐ மீன் மின்ட் சட்னி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, க்ரீன் சில்லி, கொஞ்சோண்டு புளி, ஜிஞ்சர் கார்லிக், நெக்ஸ்ட் கோகோனட், இது எல்லாமே போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா க்ரீன் சட்னி ரெடி. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ எங்கள் வீட்டில் இந்த 3 ரெசிபியுமே நாங்கள் செஞ்சு நாங்கள் சூப்பராக சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த கீ ரைஸ்க்கும் சிக்கன் சால்னாக்கும் அந்த க்ரீன் சட்னிக்கும் நிஜமாகவே சொல்கிறேன் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை நாங்கள் செஞ்சு ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்கள் வீட்டில் நீங்களாம் என்ன ரெசிபி சாப்பிட்டீங்க அப்படின்றதை எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பி ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி, கீப் சப்போர்ட்டிங், என்ஜாய் டேஸ்டி. பை பாய்.